நள்ளிரவு சிறிநிலவு. காடு எங்கும் சாம்பல் தூவி கொண்டிருந்தது. ஊர்மன்றையில் பந்தங்கள் ஏற்பட்டு எவ்வூரில் முழக்கம் திரண்டிருந்தது. செய்தி கேள்விப்பட்டு பலரும் இருவோடு இரவாக வந்து கொண்டிருந்தனர். மதங்கி யாழ் மீட்ட தொடங்கத்திலிருந்து பார்வையாளர்கள் இமை சிமிட்டுவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது. இசைக்கருவிகள் ஒவ்வொன்றாக இணைந்தன. சிறு பாறையும் அரிப்பறையும் முழக்கும் போது இருள் நடுக்கம் கொள்ள தொடங்கியது. சலங்கை அணிந்த பெண்கள் இருவர் நெடுநில நகர ஆவேசம் கொண்டு ஆடினர். பாரியின் இடது பக்கம் அங்கவை அமர்ந்திருந்தாள். வலது பக்கம் அமர்ந்திருந்த ஆதினியின் அருகில் சங்கவை இருந்தாள். வழக்கம் போல் பாரியின் பின்புறமாக நின்றிருந்தான் முடியன். பட்டாப்பிரை என சொல்லப்படும் பாட்டன்மார்களுடான மேடையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன். அவர்களோடு தேக்கனின் வயதுடைய பெருசுகளும் உட்கார்ந்திருந்தனர். கூத்தின் பாங்கில் துயரத்தின் நெடுங்குரல் மேலே எழும்பியது. அழிந்த இனத்தின் கடைசி பாடல்கள் தனது குரல் நாளங்கள் வெடிப்பதைப் போல பாடத் தொடங்கினான். எண்ணூற்று குரல் வெடித்து சாக வேண்டும் என்பதே அவன் விளைவாக இருந்தது. ஆறா துயரை கலையாக்கும் போது கலைஞன் படும் வேதனைக்கு இணைக்கூற சொல் இல்லை. குரலும் சலங்கையும் யாழையும் பாறையும் ஒன்றை ஒன்று விலங்கியையும் நகர்த்தன. போர்க்குதிரைகளின் விரட்டுதலிலிருந்து தப்பியோடும் ஓர் இசைக்கலைஞனின் காலடி ஓசை தனித்து கேட்டுக்கொண்டிருப்பதைப் போல் பாரி உணர்ந்தான். அந்த ஓசை எந்த கருவியில் இருந்து வருகிறது என்பதை அவனது கண்கள் தேடிக்கொண்டிருந்தன. எல்லோரும் மெய்சிலிர்த்து பார்த்து கொண்டிருந்த கணத்தில் ஒரு தடாரிகளோடு குதித்து உள்ளே இறங்கினான் மதங்கள். அதுவரை முழங்காமல் இருந்த அனைத்து தடாரிகளும் ஏக காலத்தில் ஒலி எழுப்பின. சற்றும் எதிர்பாராத பேரிசை பாரியே குலங்கி உட்கார்ந்து. பயந்த சங்கவை அம்மா என கத்தியே ஓசை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே கேட்டது. ஆதினி அவளை அணைத்து மடியில் இறுக்கிக் கொண்டாள். அதே கவனித்த பாரியின் கண்களுக்கு சிறு வயதில் பயந்து கத்தி ஆதினியன் சேர்ந்து தெரிந்தாள். மதங்கள் தாவி உள்ளங்கரிய இடத்தில் மண் பெயர்த்து மேலே எழுந்தது. வேட்டையாடிய யானையின் காலடி நிலத்தை அதிர்த்த செய்வதைப் போல அது இருந்தது. ஒரு ஆட்டம் தொடங்கும் கணத்தில் இவ்வளவு ஆவேசம் கொண்டு நிகழுமா என்ற வியப்பு எல்லோருக்கும் இருந்தது. இருமுகப்பாறையாக தடாரியை கையால் அடித்து முழங்க வேண்டும். அவன் 2 நடை முன்னும் பின்னுமாக தவ்வி தவ்வி தடாரிகளில் ஒளி எழுப்பிக் கொண்டிருந்தான். மதங்களின் குடுமி கலன்று சிகை கலன்று எழும்பியது. ஆவேசம் கொண்ட மதங்கள் கால்களை முன்னும் பின்னுமாக மாற்றி குதிகாலால் குத்தி குத்தி ஆடினான். மத யானை தனது நிழலை கொள்ள மீண்டும் மீண்டும் தந்ததால் மண்ணை குத்துவது போல் அது இருந்தது. எல்லா கருவிகளும் முழங்கிக் கொண்டிருந்தன. பாரி உறைந்த நிலையில் மதங்களை பார்த்து கொண்டிருந்தான். மூதாதையர்களின் ஆதிக்கூத்து மதங்கள் மயக்கி சரித்ததோடு முடிந்தது. பின்னிரவில் கூத்து முடிந்ததும் எல்லோரும் கலைந்தனர். கலைஞர்கள் இசைக்கருவிகளை துணிகளில் எடுத்து கட்டினர். மதங்களை அருகில் அழைத்து அமர செய்த பாரி அவன் உள்ளங்கையை தொட்டும் தடவியும் பார்த்தபடி நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் இருந்தான். உள்ளங்கை சிவந்து இறுகி போய் இருந்தது. நீங்கள் இங்கேயே தங்கிவிடுங்களேன் என்றாள் ஆதினி. இல்லை, நிலை கொள்ளக்கூடாது என்பது தெய்வ வாக்கு என்றான் மதக்கன். நிமிர்ந்த அவன் கண்களை பார்த்தான் பாரி. நாங்கள் தப்பி ஓடுகிறோம். மீளாய் துயர் எங்களை விரட்டுகிறது. ஓர் இடத்தில் நின்றுவிட்டால் துயர் முழுமையும் கவிழ்ந்துவிடும். அதனால்தான் மறுபகல் காணாமல் இரவோடு இரவாக ஆடிய நிலம் விட்டு அகழ்கிறோம். விலக்கி சொல்ல மனதில் துணிவு இல்லை. எனவேதான் தெய்வ வாக்கு என்கிறோம் என்றான் மதக்கன். பாரிக்கு சொல்ல எதுவும் இல்லை. உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்றான். மதக்கன் கேட்க சற்றே தயங்கினான். தயங்காமல் கேளுங்கள் என்றான் பெரியவர் தேக்கன். மதக்கன்
மெல்லிய குரலில் கேட்டான். வேறு எதுவும் வேண்டாம், கொல்லிக்காட்டு விதை கொடுங்கள். பாரி அதிர்ந்து பார்த்தான். யாரும் எதிர்பாராத ஒன்று. என்ன பதில் சொல்வது என தெரியவில்லை. இப்படி ஒரு பொருள் இருப்பதை வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. இதை எப்படி கேட்டான் மதக்கன்? நீடித்த மௌனம் கலைந்தது. தேக்கன் சொன்னான். பரம்பின் ஆதி பொருள் குலம் தாண்டக்கூடாது என்பது குலநாகினி வாக்கு. வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள், குலநாகினியின் வாக்கு காப்பாற்றப்படும் நாங்கள் புறப்படுகிறோம் என்று சொல்லி வெறும் எதுவும் எடுக்காமல் மதக்கன் இழந்தான். அவன் உள்ளங்கை பாரியிடம் இருந்து தடாரியை அடித்து வடிவேறிய கை அதை தொட்டு அழுத்தியபடியே தலை நிமிராமல் பாரி சொன்னான், எடுத்து வாருங்கள். அரண்மனையை நோக்கி வீரர்கள் ஓடினர். 3 நாட்களுக்கு முன்னர் மதக்கன் கூட்டம் மேற்கு எல்லையின் வழியே பரம்ப நாட்டுக்கு நுழைந்தனர். பன்றிக்காட்டின் அடிவாரம் இருக்கும் காட்டாளம்தான் முதல் கிராமம். அதை திசை வழியே நுழையும் எந்த பாணர் கூட்டமும் அந்த கிராமத்தை வந்து அடையும். அதன் பிறகு வீரன் ஒருவன் அந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு 3 நாட்களுக்கு பயணித்து எவ்வூரில் கொண்டு வந்து சேர்ப்பான். அப்படித்தான் இவர்களும் வந்தார்கள். வரும் வழியில் கூட்டத்தில் இருந்த பெண் ஒருத்தி மயங்கி சரிந்தாள். என்ன என அழைத்து வந்த வீரன் விசாரித்த போதுதான் தெரிந்தது ஆகாரமின்றி தொடரும் 4ஆம் நாள் பயணம் இது என்பது. குடுவையில் இருந்த நீரை தெளித்து அவளை எழுப்பினர். பக்கத்தில் கிராமம் எதுவும் இல்லை. உணவு என்ன செய்யலாம் என யோசித்த வீரன் சிறிது தொலைவில் இருந்து குளத்துக்கு அழைத்து சென்றான். மதக்கன் கூட்டமும் ஆவலோடு போனது. குளக்கரையை அடைந்ததும், நீங்கள் உட்காருங்கள், நான் மீன் பிடித்து வருகிறேன் என்றான். கையில் வலையில்லை, கூத்திட்டு இலையில்லை என வைத்து மீன் பிடிப்பான். என்ன வைத்து மீன் பிடிப்பான் என மதக்கன் கேட்டான். இடுப்பு துணியில் முடிந்து வைத்திருந்த சிறிய காய் ஒன்றை எடுத்து காட்டினான் வீரன். இதை வைத்து எப்படி மீன் பிடிப்பாய் என கேட்டான் மதக்கன்.